அதுங்க ஒரு மனிதனுடைய சாதகத்தில் வாஸ்து பார்க்கலாமா? மனையடி சாஸ்திரம் பார்க்கலாமா? வீடு எப்படி இருக்குது? நிலம் போல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சாதகத்தில் லக்கணத்தில் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு. 4ஆம் இடம்னா அம்மா. அதுக்கு 4ஆம் இடம் தான் நிலவு வாசல். அதாவது ராஜ நிலவுன்னு சொல்கிறது அம்மாவுக்கு தான். இப்போ அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா இப்போ வீடு கட்டுறோம்னா அம்மாவுக்கு என்னம்னா வாசப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம கணக்கு பார்க்குறோம். அப்போ இந்த பையனோட சாதத்தில் பார்க்குறோம் லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா, அம்மாவுக்கு 4ஆம் இடம் தான் வீடு. அப்போ 4ஆம் இடம்னா பார்த்தீங்கன்னா அப்போ 4ஆம் இடம் எந்த திசையாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும். அப்போ 4ஆம் இடம் எந்த திசையாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதத்துலையும் நம்ம வாஸ்து பார்க்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா வாஸ்து கோளாறு இருக்கும். 4ஆம் இடத்துல 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. ஒரு மனிதனோட சாதத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. கண்டிப்பாக அவங்க வீட்டில் வாஸ்து கோளாறு தான் இருக்கும். அப்போ வாஸ்து கோளாறுனா வாஸ்து கோளாறு நிறையா வாஸ்து நிபுணர்கள் பார்ப்பாங்க, அளந்து பார்ப்பாங்க, இங்கிட்டு இடிப்பாங்க, மேற்கு இடிப்பாங்க, அந்த பக்கம் இடித்து கட்டுவாங்க. செலவு தானா போகும் ஒழிஞ்சு அவங்க வாஸ்து கோளாறான வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் இருக்கும். அது அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைங்க இப்போ ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா அவங்க அது 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் வாஸ்து கோளாறு அவங்க வீட்டில் வரும். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குது, வாஸ்து கோளாறு வரும். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல நீச்சகரம் இருக்குது, அது வாஸ்து கோளாறு வரும். அப்போ 4ஆம் இடத்துல பாவகரம் இருக்குது. இப்போ சனி இருந்தால் சுகபோகம். சனி 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்க, ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் எல்லாமே, சுகம் சந்தோஷம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்தால் என்னங்க? சரி, அவர் பிறக்கும் போதே ஜனன காலத்திலே அவர் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி போன்றிருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன? வாஸ்து கோளாறு வரும்ல. அப்புறம் நான் வாஸ்து கோளாறே இல்லாத வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? வாஸ்து கோளாறு வரத்தான் செய்யும். அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அப்போ எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, வாஸ்து கோளாறு இருக்குது அப்படின்னா ராகுன்னா என்ன? உக்கிரமான காளி. ராகுக்கு அதிதேவதை உக்கிரமான காளி துக்கையை நீங்கள் 10 to 12 ராகு காலத்தில் வழிபடிச்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த ராகுங்கிற தோஷமே முடியும். சில பேர் திரிசூலம் வச்சுருப்பாங்க, எலுமிச்சாம்பழம் குத்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு அவங்க சாதகப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் சாதகப்படி அந்த லக்கணாதிபதியை இந்த சாதகம் இருக்காருன்னா சாதகருக்கு அந்த லக்கணம் இந்த பத்திரம் யார் பேர் இருக்குன்னு பார்க்கணும். அப்பா பேர்லையா, அம்மா பேர்லையா, இல்லை சாதகரோட பேர்லையா இருக்குன்னு பார்க்கணும். அந்த சாதகரோட பேரில் இப்போ சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள், 9 நவக்கம் இருக்கும். மத்தியில் சூரியன் இருப்பார். என்னங்க, மத்தியில் சூரியன் இருப்பார். கிழக்கு திசையில் கிழக்கு பார்க்க சுக்கிர பகவான் இருப்பார். அதை ஒட்டி சந்திர பகவான் மேற்கு பார்க்க இருப்பார். அதை ஒட்டி செவ்வாய் பகவான் தெற்கு பார்க்க இருப்பார். அதை ஒட்டி கேது பகவான் தெற்கு பார்க்க இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. ராகு பகவான் தெற்கு பார்க்க இருப்பார். அதுக்கு அடுத்து சனி பகவான் மேற்கு பார்க்க இருப்பார். அதுக்கு அடுத்து என்னங்க, அதாவது வடமேற்கு மூலையில் அப்போ கேது பகவான் இருப்பார். அப்போ வடக்கு பார்க்க குரு பகவான் இருப்பார். கிழக்கு அதாவது கிழக்கு வடகிழக்கில் புதன் பகவான் இருப்பார். புதனுக்கு அதிதேவ விஷ்ணு நாராயண பெருமாள் அங்கே இருப்பார். அப்படின்னா இந்த மத்தியத்தில் சூரிய பகவான் இருப்பார். அப்போ ஒருத்தருடைய லக்கணத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கா, வாஸ்து கோளாறு இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கா, வாஸ்து கோளாறு இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்குதா, வாஸ்து கோளாறு இருக்கும். சுகபோகமாக சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. 4ஆம் இடத்துல சந்தோஷம் வந்தால் 4ஆம் இடங்கிறது என்னங்கிறது சந்தோஷம், பிரியம், சுகபோகம் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடுமனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ காருன்னு பாருங்கள், அடிக்கொருக்க பஞ்சராகி நிற்கும். நான் புது டயராக இருக்கும், பஞ்சராகி நிற்கும். சுகபோகம் சந்தோஷம் கிடைக்கிறது 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்த மாதிரி வரும். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அப்போ வாஸ்து கோளாறு இருக்கும். நீங்கள் அந்த வாஸ்து கோளாறான வீட்டில் தான் நீங்கள் குடியிருக்கணும். இல்லை நான் மாற்றி போவேன், இல்லை இருக்கிற வீட்டை இடிச்சுட்டு இந்த மாதிரி வாஸ்து நிபுணரை கூட்டி நான் சரி பண்ணி அப்படி சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு தலையெழுத்து வாஸ்து கோளாறு தான் நீங்கள் குடியிருப்பீங்க. இதுதாங்க சாதகம். சாதத்தை தெரியும். இப்போ வாஸ்து உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறாக இருக்குன்னு உங்கள் சாதத்திலே தெரிஞ்சுக்கலாம். நீங்களே பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.